குமார் வழக்கில் நமக்கு திட்டம் போட்டு பார்த்தா நிறைய விஷயங்கள் இங்கே செயல்படுகிறது, நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, நிறைய திடுக்கிடும் தகவல்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்கள் அத்தனையும் உண்மையா பொய்யா என்று நமக்கு பார்க்கும்போது நிறைய சம்பவங்கள் ஃபர்ஸ்ட்ல போட்ட எஃப்ஐஆர் வழக்கு பொய்யான சில விஷயங்களை எல்லாமே அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அவருடைய கக்கவலிப்பு அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் சொல்லி எஃப்ஐஆர் எல்லாம் ஃபைல் பண்ணிருக்காங்க. அத்தனையும் இப்ப பொய்யாக நிக்கிறது. அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. திருத்தி எழுதிய எஃப்ஐஆருக்கும் முதல்ல இருந்த எஃப்ஐஆருக்கும் ஒருபாடு வித்தியாசங்கள் இருக்கிறது. முரண்பட்ட பதில்களாகவும் இருக்கிறது. இப்படி ஒவ்வொருவரிடம் விசாரிக்கும் போது சிபிஐ விசாரணைக்கு போன போது இந்த கேஸ் ரொம்ப விசித்திரமான கேஸாக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. முக்கியமாக இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொன்னா எல்லாருக்குமே ஒரு உச்சத்தை